பாகம் 1 அத்தியாயம் 40. இந்த கிராமத்தை ஒட்டுமொத்தமாக காலி செய்து அந்த நிலத்தை நாம் ஆக்கிரமித்துக் கொள்வது நல்லது. ராஜராஜர் பெருந்தச்சர் சொல்ல, ஏன் என்றார் ராஜராஜ சோழர். அந்த கிராமம் முழுவதுமே மெல்லிய மண் நிரம்பி இருக்கலாம். இடுப்பு உயர புற்றுகள் 3 எழுந்திருக்கும் எனில் அந்த கிராமம் முழுவதும் நல்ல மெல்லிய மண் கிடைக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த விதமான மண் நமக்கு தேவை. எங்கெங்கே அவ்விதம் மண் இருக்கிறதோ அதை நோண்டி எடுத்து தனியே குவித்து சற்று நீர் தெளித்து ஆற வைத்து மறுபடியும் லேசாக அரைத்து சுண்ணத்தோடு கலந்து ஒரு கலவை தயாரித்து 2 பாறைகளுக்கு நடுவே பூசப்படின் இரும்பை காய்ச்சி ஊற்றி இருக்குகிறது போல் இருக்கும். எனக்கு உடனடியாக அந்த கிராமத்துக்கு போய் அந்த மண்ணை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆசை எழுகிறது. நான் போய் பரிசோதித்து அந்த மண் வேண்டுமென்று சொன்னால் அந்த மக்கள் என்ன செய்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் சொல்வது போல காலம் காலமாக வாழ்ந்து வந்த பூமியை விட்டு அவர்களை வெளியேறச் சொல்ல முடியுமா என்பதும் எனக்கு புரியவில்லை. அந்த உத்தரவை நீங்கள் தான் பிறப்பிக்க வேண்டும். அப்படி ஒரு உத்தரவை நீங்கள் பிறப்பித்தால் அவர்கள் உங்களை எவ்விதம் நேசிப்பார்கள், எப்படி மதிப்பார்கள், எந்த விதமாய் எதிர்ப்பார்கள் என்றும் எனக்கு புரியவில்லை. உங்களுக்கு அது இழுக்கு தரக்கூடுமோ என்ற அச்சமும் எனக்கு ஏற்படுகிறது. ஆனால் அந்த மண் வேண்டும் என்ற ஆசையை என்னால் தணித்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் எந்த முடிவும் எடுப்பதற்கு முன்பு நான் என்னுடைய ஆட்களை அங்கே அனுப்பி 2 கூடை மண் கொண்டு வர செய்ய போகிறேன். என் என்ன ஓட்டங்கள் சரிதானா அரசே? பணிவோடு கேட்டார். மாமன்னர் ராஜராஜ தேவர் கண்மூடி கொண்டார். ஒரு கோயில் கட்டுகிற போது இப்படிப்பட்ட இடைஞ்சல்கள் ஏற்படத்தான் செய்யும். உங்களுக்கு அந்த கிராமம் அவசியம் தேவையெனில் அதை நான் நிச்சயம் செய்து கொடுப்பேன். அந்த மண் மிக உயர்ந்தது எனில் அந்த மக்களை நிச்சயம் அங்கிருந்து அப்புறப்படுத்துவேன். எத்தனை காலம் அவர்கள் வாழ்ந்த பூமியாக அது இருப்பினும் அந்த மண் நமக்கு கோயில் கட்ட தேவையெனில் அந்த மக்கள் அந்த இடத்தை விட்டு குடிபெயரத்தான் வேண்டும். வேறிடத்தில் நாம் அவர்களை குடியேற்றுவோம். கவலை வேண்டாம். நீங்கள் போகாமல் உங்கள் ஆட்களை பாம்பு பிடாரர்கள் போல வேடமணிய செய்து அனுப்புங்கள். மண் எடுத்து வர சொல்லுங்கள். பரிசோதித்து முடிவு சொல்லுங்கள். மன்னர் கட்டளையிட பெருந்தச்சர் விழுக்கென்று எழுந்து குனிந்து வணங்கினார். பிறகு வேகமாக அரசவையை கடந்து முற்றம் தாண்டினார். குறுகிய வாசல் வழியே வெளியேறினார். வெளியே மிக பெரிய திடல் ஒன்று இருந்தது. அந்த திடலுக்கு போய் அங்கிருந்த குதிரை லாயத்தில் தன் குதிரையை தேடி தாவி ஏறி வேகமாக செலுத்தினார். அவர் வேகமாக போவதை அந்த ஊர் மக்கள் பார்த்தார்கள். அவர்களுக்கு முகம் கொடுத்து பேசாத பெருந்தச்சரின் போக்கு பிடிக்கவில்லை. அவரால் தங்கள் ஊருக்கு ஏதேனும் ஆபத்து வரக்கூடும் என்று அவர்களது உள்ளுணர்வு சொல்லியது. ஊர் மக்கள் கலைந்து போய்விட கடுவன்காரி அரசவை முற்றத்திலேயே இருந்தான். ஒரு ஆள் மட்டும் இப்படி குத்திட்டு தரையில் உட்கார்ந்து கொண்டிருப்பதை காவலாளி பார்த்துவிட்டு விசாரிக்க அவன் பஞ்சவன் மாதேவி உட்கார சொன்னதாக பதில் சொன்னான். எங்களிடம் அப்படி சொல்லவில்லையே என்று காவலாளி கேட்க, என்னிடம் சொன்னார். அவருக்கு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஓய்வான நேரத்தில் அவர் என்னை வந்து சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார். அப்படியா? நான் விசாரிக்கட்டுமா? செய்யுங்களேன். காவலாளி உள்ளே போனான். பஞ்சவன் மாதேவியின் சேடிகளை தேடினான். கூப்பிட்டு விஷயம் சொன்னான். சேடிகள் மூலமாக பஞ்சவன் மாதேவிக்கு விஷயம் தெரிவிக்கப்பட்டது. அவன் பெயர் என்ன என்று பஞ்சவன் மாதேவி கேட்க யாரும் பெயர் கேட்காமல் வந்திருப்பது தெரிந்தது. அவள் மேல் மாடத்திற்கு வந்து எட்டி பார்த்தாள். கடுவன்காரி எழுந்து நின்று கை கூப்பினான். எங்கிருந்து வருகிறார் என்று விசாரித்து சொல். கீழுள்ள காவலாளிக்கு உரக்க சொன்னாள். கடுவன்காரி நின்ற இடத்திலிருந்து புலிக்குட்டி என்று உரக்க கூவினான். அருகிலுள்ள காவலாளி அம்மனிதன் தன் பெயரை சொல்வதாக நினைத்து கொண்டான். பஞ்சவன் மாதேவி துணுக்குற்றாள். வேறு யாரேனும் தங்களை பார்க்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். யாரும் இல்லை என்று தெரிந்தவுடன் உதட்டின் மீது விரல் வைத்து அமைதி என்றாள். புலிக்குட்டி என்றால் ராஜேந்திர சோழர் என்று அர்த்தம். ஆனால் ராஜேந்திர சோழரிடமிருந்து வந்த அந்த மனிதரை உடனடியாக பார்க்க முடியாது. இப்போது கீழிறங்கினால் எதற்கு என்ற கேள்வி வரும். மன்னரும் விசாரிப்பார். மன்னர் அந்த ஊர் பற்றிய கவலையில் இருக்கிறார். வேறு என்ன செய்வது, வேறு எந்த இடத்தில் அந்த மக்களுக்கு இடம் கொடுப்பது என்ற யோசனையில் இருக்கிறார். இப்போது அவருக்கு அருகே இருப்பதுதான் அழகு. அதுவும் தவிர வந்திருந்த வரைபடங்களை விரித்து பார்க்கவே இல்லை. அதுவும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதையும் தவிர அந்த புறத்திலுள்ள மற்ற அரசியர்கள் மன்னரோடு பேசி வெகு நாளாயிற்று என்ற குறையும் சொல்கிறார்கள். இன்று பிற்பகல் அவர்களோடு உட்கார்ந்து பேசுவதாக ஒரு ஏற்பாடு இருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த தூதுவனை போய் பார்த்தால் இந்த வேலைகள் மொத்தமும் கெட்டுவிடக்கூடும். எனவே அவனை நாளை வரை இருக்க சொல்ல வேண்டும் என்று நினைத்து
அவனை கோட்டைக்கு வெளியே காத்திருக்க சொல்லி செய்தி அனுப்பினாள். கடுவன்காரி அரண்மனை முற்றத்தை விட்டு வெளியேறினான். மன்னர் பகல் உணவு உண்ண உட்கார்ந்தார். அவரை சுற்றி அரசிகள் உட்கார்ந்தார்கள். சேடி பெண்கள் பரிமாற ஆரம்பித்தார்கள். நீங்கள் கோயில் கட்ட விரும்புவதாக எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள். எங்களிடம் இதுவரை நேரே உங்கள் மனதில் உள்ள கோயில் என்ன என்பதை சொல்லவே இல்லையே. தயவு செய்து எங்கள் எல்லோருக்காகவும் என்ன விதமான கோயில் கட்டப் போகிறீர்கள், ஏன் இந்த கோயில் கட்டும் ஆவல் எழுந்தது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். எங்களோடு இந்த பிற்பகல் முழுவதும் பேச வேண்டும். உங்களோடு பேசி 2 மாதங்கள் ஆகிவிட்டது. வானவன் மாதேவி சொல்ல, மன்னர் ஒரு கை சோறு எடுத்து அதில் பொரித்த காயை வைத்து அவளிடம் நீட்டி, சாப்பிடு என்றார். வானவன் மாதேவி சந்தோஷமாக வாங்கி கொண்டாள். விலகி உட்கார்ந்திருக்கிறீர்களே, இன்னும் சற்று நெருங்கி வட்டமாக அமருங்கள் என்று மற்றவர்களை பார்த்து சொல்ல, அங்கிருந்த 6 மனைவியரும் நெருங்கி வட்டமாக மன்னரை சுற்றி உட்கார்ந்தார்கள். இதை தொலைவிலிருந்து பார்த்த பஞ்சவன் மாதேவிக்கு அந்த காட்சி மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. எனக்கு ஏன் கோயில் கட்ட வேண்டும் என்று தோன்றியது தெரியுமா? அதற்கு ஒரு நல்ல காரணம் உண்டு. நீங்கள் யாரேனும் திருத்தொண்டர் புராண கதைகள் கேட்டிருக்கிறீர்களா? எவருக்கேனும் தெரியுமா? என்ன கதை தெரியும் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். ராஜராஜ சோழர் வினவ, அவர் மனைவியர்கள் மௌனமாக இருந்தார்கள். எனக்கு 2 கதைகள் தெரியும். வானவன் மாதேவி சொல்ல, பல கதைகள் இருக்கின்றன தேவி, பல 100 கதைகள் இருக்கின்றன. அதில் வெகு சிலவே தொகுப்பாக இருக்கின்றன. பல கதைகள் மறைந்தும் வருகின்றன. அவற்றில் கண்ணப்ப நாயனார் பற்றிய கதை என் நெஞ்சை உலுக்கிவிட்டது தேவி என்றார். என்ன கதை? ஒரு இளம் மனைவி மன்னரை விசாரித்தாள். அவளை அருகே வா என்று மன்னர் கையசைத்து அழைத்தார். அவள் அருகே வந்து மன்னருக்கு நெருங்கி உட்கார்ந்து கொள்ள, மன்னர் அவள் மீது மெல்ல சாய்ந்து கொண்டார். 2 பிடி அன்னம் அவளுக்கும் கொடுத்து தானும் சாப்பிட்டார். இந்த ஆர்வம் முக்கியம். இப்படி ஆர்வப்படுபவர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். கண்ணப்ப நாயனாரின் கதையை உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். மன்னர் ஒரு பாடசாலை ஆசிரியரை போல சொல்ல, மற்ற மனைவிகள் அதை ஆசையோடு கேட்க, பஞ்சவன் மாதேவி கடுவன்காரியை நோக்கி போகலாமா என்று யோசித்தாள். அவளுக்கு கண்ணப்ப நாயனார் கதை மன்னரால் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. இதற்கு முன்பே அரசரால் ஒரு முறையும், கருவூர் தேவர் ஒரு முறையும், நம்பி ஆண்டார் நம்பி அவர்களிடம் 2 முறையும் கண்ணப்ப நாயனார் கதை கேட்டு பஞ்சவன் மாதேவி கண் கலங்கி இருக்கின்றாள். இப்போதும் குளிர் காற்று வீசுகின்ற அந்த புறத்துக்கு நடுவே பஞ்சனையில் சரிந்து உட்கார்ந்து முழு ஈடுபாட்டுடன் மன்னர் அந்த கதையை சொல்ல கேட்க வேண்டும் என்ற ஆவல் பெருகிற்று. மற்ற அரசிகள் அந்த கதையை எப்படி உணர்கிறார்கள், அவர்களின் முகபாவம் எப்படி மாறுகிறது என்று பார்க்க வேண்டும் என்று ஆவலும் ஏற்பட்டது. ஆனால் ராஜேந்திரனிடமிருந்து கடுவன்காரி வந்திருப்பதை புத்தி அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தது. வெறும் ஓலையாய் செய்தி அனுப்பாமல் ஆள் மூலம் செய்திகள் அனுப்பியிருக்கிறான் என்றால் ராஜேந்திரனுக்கு ஏதோ பதில் தேவை என்பதும் முக்கியமாகிறது. கடுவன்காரி கேள்விகள் கேட்க, தஞ்சையின் இன்றைய அரசியல் பற்றி அவனுக்கு விளக்கி சொல்லி, மன்னர் மனோநிலை பற்றி ராஜேந்திரனுக்கு தெளிவாக புரியும் வண்ணம் விவரம் சொல்லி அனுப்ப வேண்டும். மன்னா, எனக்கு சில வேலைகள் இருக்கின்றன. நான் அரண்மனையை விட்டு வெளியே போய் வரலாமா? பஞ்சவன் மாதேவி மன்னரின் அருகே போய் காதோரம் கேட்டாள். நீ கண்ணப்ப நாயனார் கதையை கேட்க விரும்பவில்லையா? மன்னர் இதைவிட முக்கியமான வேலை உனக்கு வேறு என்ன இருக்கிறது என்பது போல கேட்க, பஞ்சவன் மாதேவி தயங்கினாள். மன்னரை ஊடுருவி பார்த்தாள். மன்னர் அவள் பார்வையை சிறிது நேரம் கவனித்தார். சரி, இதை காட்டிலும் மிக முக்கியமாக வேலை வேறு ஏதோ ஒன்று இருக்கிறது. என்னுடைய வேலையைத்தான் நீ மும்முரமாக செய்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். போய் வா. இதுவரை சொல்லப்படாத ஒரு கதையை கூட நான் இங்கு சொல்லலாம் என்று நினைத்திருந்தேன். கண்ணப்ப நாயனார் கதை சொல்லும்போது திருத்தொண்டர் மாக்கதையிலிருந்து ஒரு புதிய கதை சொல்கிறேன். உனக்கு ஆள் அனுப்பி அழைத்து கொள்கிறேன். நீ வந்த பிறகு சொல்கிறேன். இப்போது போய் வா, உன் வேலையை கவனி என்று மன்னர் சொல்ல, அவள் எழுந்து மன்னர் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்து கை கூப்பினாள். மனிதர்களை புரிந்து கொள்வதில் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு நிகர் வேறு எவரும் இல்லை. முடிவுகள் எடுப்பதில் அவர் காட்டும் அமைதி வேறு எவரும் காட்டுவதில்லை. அவர் பிறகு போய்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டால் எவரும் நகர முடியாது. ஆனால் எனது வேலையைத்தானே நீ செய்கிறாய், போய் வா என்று அவர் சொன்னது மிக பெரிய உற்சாகத்தை தருகிறது. இந்த உற்சாகப்படுத்தல்தான் மன்னருடைய வெற்றிக்கு காரணம். இந்த கோயில் வேலையை நோக்கி எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தனித்தனியே மனிதர்களை உற்சாகப்படுத்தி கோவில் வேலையை நோக்கி அவர்களை மன்னர் நகர வைத்து விடுகிறார். இந்த கண்ணப்ப நாயனார் கதை இங்கே என் அந்த புறத்தில் இப்போது பேசப்படுவது கூட
கோயிலை நோக்கி அரசிகளை நகர்த்துவதை நோக்கமாக கொண்டுதான் செய்யப்படுகிறது. சிவனை பற்றி புரிந்து கொள்ளுங்கள், சிவநெறியை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் என்று வீட்டிலிருந்து தன் வேலையை துவங்குகிறார். மன்னருடைய மனைவிகள் அதை உள்வாங்கி புரிந்து கொண்டால், குடும்பத்தோடு கோயில் கட்டும் வேலையில் இறங்கினால், அவர்களை சுற்றியுள்ள உறவுகளும் இந்த வேலைக்கு உடன்படுவார்கள். அவர்கள் உடன்பட அந்தந்த அரச குடும்பத்து அதிகாரிகளும் வேலையாட்களும் களமிறங்குவார்கள். இவ்வாறு ஒரு மிகப்பெரிய கூட்டம் கோயில் கட்ட வந்துவிடும் என்றுதான் மன்னர் இன்றைக்கு எல்லா வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு மனைவியருக்கு நடுவே அமர்ந்து கண்ணப்ப நாயனார் கதையை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். இங்குள்ள ஒவ்வொரு அரசியரும் மிக பெரிய அரசியல் பின்புலம் கொண்டவர்கள், அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த அரசிகளிடம் சிவநெறியை ஊட்ட இவர்கள் தங்கள் ஊர்களுக்கு போய் அங்கு சிவநெறியை பேசி மன்னரின் விருப்பம் சொல்லி சீராகவும் கொடையாகவும் ஆட்களையும் கட்டுமான பணிக்கான உபகரணங்களையும் நடன மாந்தர்களையும் அவசியப்பட்டால் பொன் பொருட்களையும் கொண்டு வந்து குவித்து விடுவார்கள். மிக பெரிய இறைப்பணி நடக்கிறது, அங்கு போவோம் என்று அந்த அரசியின் குடும்பத்தினர் தாமே முன்வந்து நேரடியாக உதவி செய்ய தஞ்சைக்கு வந்து விடுவார்கள். பஞ்சவன் மாதேவி யோசித்து கொண்டே படியிறங்கினாள். வாசற்பக்கம் போகாமல் ஒரு ஆள் விட்டு கடுவன்காரியை அரண்மனைக்குள் வரவழைத்தாள். அரண்மனையின் மத்தியில் கடுவன்காரியை எதிர்கொண்டு வா என்று ஒற்றை குரலால் வரவேற்று பின்கட்டு நோக்கி நடந்தாள். கடுவன்காரியும் அவளை தொடர்ந்து பின்கட்டு நோக்கி போனான். கட்டடத்தின் அடுத்த பகுதிக்கு பஞ்சவன் மாதேவி படியேற கடுவன்காரியும் பின்தொடர்ந்தான். மேல் தளத்தில் தொட்டி வைத்து மாதுளை கொடிகள் வளர்க்கப்பட்டிருந்தன. அவள் அதற்கு நடுவே போய் அமர்ந்து கொள்ள எதிரே மந்தாரை செடி நிழலில் கடுவன்காரி நின்று கொண்டான். என்ன விஷயம் சொல் என்று பஞ்சவன் மாதேவி விசாரிக்க கடுவன்காரி தொண்டையை செருமிக்கொண்டு சொல்ல ஆரம்பித்தான். நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 41. சந்தித்தவுடன் அன்னைக்கு எனது சாஷ்டாங்க நமஸ்காரங்களை தெரிவித்துவிடு என்று இளவரசர் ராஜேந்திரர் உங்களிடம் தெரிவிக்க சொன்னார். என்னை நமஸ்கரிக்க சொன்னார். நான் நமஸ்கரிப்பதை அவர் நமஸ்கரிப்பதாகவே பாவித்து அங்கீகரிக்க சொன்னார். பஞ்சவன் மாதேவியை விட 10 வயது மூத்தவனான கடுவன்காரி கை கூப்பி நெடுஞ்சான் கிடையாக பஞ்சவன் மாதேவியின் காலில் விழுந்து நமஸ்கரித்தான். அசையாது தரையில் கிடந்தான். என் சிவனே, போதும் எழுந்திருங்கள் என்றாள் பஞ்சவன் மாதேவி. ஆனால் கடுவன்காரி எழுந்திருக்கவில்லை. உங்களை ஆசிர்வாதம் செய்ய சொன்னார் என்று படுத்தபடியே உரக்க பேசினான். என் மனப்பூர்வமான ஆசிர்வாதங்கள். எழுந்திருங்கள் கடுவன்காரி, கட்டளையாக பஞ்சவன் மாதேவி சொன்னாள். கடுவன்காரி எழுந்து நின்றான். நான் இளவரசரை சந்தித்து 10 தினங்கள் ஆகிவிட்டன. ஆயினும் அதற்கு பின் உண்டான ஒவ்வொரு நாள் தகவலையும் எனக்கு இளவரசர் ஆள் அனுப்பி சொல்லி கொண்டிருக்கிறார். முக்கியமாக 3 தகவல்களை உங்களிடம் சொல்ல சொன்னார். மன்னருடைய சமீப உடல்நிலையையும் அவர் வாயில் எடுத்து அவஸ்தைப்பட்டதையும் அவருடைய சமையலுக்கு கட்டுக்காவல்கள் அதிகப்படுத்தப்பட்டதையும் நான் ஆள் மூலம் செய்தியாக அனுப்பிவிட்டேன். காஞ்சிபுரத்திலிருந்து வரைபடங்களின் ஒரு பிரதி ராஜேந்திரருக்கும் போயிருக்கிறது. ராஜேந்திரர் அதை பார்த்துவிட்டு பிரமித்து போயிருக்கிறார். பகல் முழுவதும் எதுவும் பேசாமல் தனியே உலவி கொண்டிருந்தார். மாலை நேரம் எங்களை போன்ற ஒற்றர்கள் தளபதிகள் 4 பேரை அழைத்து மிகுந்த கவலையோடு பேசினார். மன்னரின் மனோநிலை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவ்வளவு பெரிய கோயில் எதற்கு என்று தெரியவில்லை. வரைபடத்தில் கோயிலுடைய விமானம் வரைந்து உயரம் காண்பிப்பதற்காக மனித உருவமும் வரையப்பட்டிருந்தது. அநேகமாய் மனித உருவமும் ஒரு புள்ளியாகத்தான் இருந்தது. முதல் தளமே 3 ஆள் உயரத்துக்கு இருக்கிறது என்கிற போது என்னால் அதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை என்று ஆதங்கத்தோடு தெரிவித்தார். 7 நாட்கள் தீவிரமாய் யோசித்து பலரோடு கலந்து பேசி கோயில் கட்டுவதற்காக பளு தூக்கும் ஆட்களை விரைவில் அனுப்ப முடிவு செய்தார். மிக பெரிய சொற்பொழிவு ஒன்றை நிகழ்த்தி எவருக்கு கோயில் கட்டுவதில் ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் தஞ்சைக்கு போகலாம் என்றும் பிடித்து வைத்திருந்த அந்நிய தேசத்து போர் வீரர்களிடம் பேசினார். மற்றவர்களை விடுதலை செய்வதாக சொன்னார். ஆனால் அந்த விடுதலை உங்களுக்கு மரியாதை அல்ல என்றும் பேசினார். மற்றபடி கோயில் கட்ட உழைப்பு தருவதாக சொன்ன போர் வீரர்களை சோழ தேசம் மிகுந்த மரியாதையாக நடத்தும் என்று வாக்குறுதி கொடுத்தார். அவர்களிடம் பேசிவிட்டு எங்களிடம் வந்து ஒரு இளவரசர் என்கிற முறையில் இவர்களை இழித்து பேச மாட்டேன், பழித்து பேச மாட்டேன் என்று நான் உத்தரவாதம் கொடுத்து விட்டேன். ஆனால் சோழ தேசம் இந்த உத்தரவாதத்தை கொடுக்குமா? சோழ மக்கள் அப்படி நடந்து கொள்வார்களா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. எகத்தாளத்திற்கு பெயர் போன சோழ தேசத்து மக்கள் இவர்களை பார்த்த உடனேயே இழிவாகத்தான் நடத்த துவங்குவார்கள். இவர்களை இழிவாக நடத்த துவங்கினால் இந்த வீரர்கள் மனம் கொதித்து போய் கலவரத்தில் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது.
ஆனால் இவர்களை விட வலுவான வீரர்கள் நம்மிடம் உண்டு. கலவரத்தை ஆரம்பத்திலேயே அடக்கிவிடலாம் என்றாலும் மனம் கொதித்து போய் இந்த வீரர்கள் கலவரத்தில் ஈடுபடுவதை இந்த தஞ்சை தரணி தாங்குமா என்பது சந்தேகம். மன்னருக்கு இதனால் ஆபத்து ஏதும் ஏற்படுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்றும் சொன்னார். தன் கவலையை உங்களிடமும் சொல்ல சொன்னார். கடுவன்காரி பேச்சுக்கு நடுவே ஆசுவாசப்படுத்தி கொண்டான். எத்தனை வீரர்கள் வருவார்கள்? பஞ்சவன் மாதேவி கேட்டாள். 10,000 வீரர்கள் முதல் பகுதியாக வருவார்கள். அவர்களை தஞ்சை தரணி எப்படி நடத்துகிறது என்று பார்த்துவிட்டு அடுத்தபடி ஆள் அனுப்பலாம் என்பது இளவரசர் ராஜேந்திரரின் திட்டம். இந்த 10,000 வீரர்களை நடத்தி கொண்டு வர சோழ தேசத்து 500 குதிரைப்படை வீரர்கள் வருவார்கள். அரசர் சொன்னால் போதாது. பஞ்சவன் மாதேவி அவர்கள் கைப்பட ஓலை எழுதி அனுப்பினால்தான் அந்த 10,000 வீரர்கள் திருவொற்றியூரிலிருந்து நகர துவங்குவார்கள் என்று ராஜேந்திரர் கட்டளையிட்டிருக்கிறார். உங்களுடைய உத்தரவை எழுத்துப்படியை அவர் ஆவலோடு எதிர்பார்க்கிறார். பிரச்சனையை புரிந்து கொண்டு நீங்கள் பதில் சொல்வீர்கள் என்று நினைக்கிறார். இதில் பிரச்சனை என்ன இருக்கிறது? அடிமையாக்கப்பட்ட வீரர்கள் தஞ்சை தரணிக்குள் நுழைய போகிறார்கள். கோயில் கட்ட பாறை தூக்கும் கூலி வேலைகள் செய்ய போகிறார்கள். அவர்களுக்கு தங்கும் இடம், உணவு, இன்னும் பல வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். அப்படி வெறுமே வசதிகள் மட்டும் செய்வதோடு நில்லாமல் அவர்களுக்கு மரியாதையும் தரப்பட வேண்டும் என்பது ராஜேந்திரரின் விருப்பம். இல்லையெனில் கலவரம் நடக்கும் என்று நினைக்கிறார். அவ்வளவுதானே. இதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். கலவரம் நிகழாது. நிகழ்ந்தால் அடக்கப்படும். மற்றபடி ராஜேந்திரர் வேறு என்ன சொன்னார்? பஞ்சவன் மாதேவி கடுவன்காரியை கூர்மையாக பார்த்து கொண்டு கேட்டாள். கோயில் கட்ட ஆரம்பிப்பதற்கு முன்பு தஞ்சையையும் தஞ்சையை சுற்றியுள்ள ஊர்களையும் நம்முடைய வேவுப்படையை வைத்து ஊரில் யார் யார் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் அந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம், யாரேனும் தவறான ஆட்கள் ஊருக்கு நடுவே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, சதிகார கும்பல்கள் சிதறி இருக்கிறார்களா என்று ஒருமுறை சோதித்து பார்த்து கொள்ள சொன்னார். கொல்லிமலையிலிருந்து ஒரு கூட்டம் சோழ தேசத்திற்குள் ஊடுருவி இருப்பதாக அவருக்கு செய்தி வந்தது என்பதையும் தங்களிடம் தெரிவிக்க சொன்னார். சரி, இது நல்ல யோசனை, செய்துவிடலாம். பிறகு? ராஜராஜியை உங்களுக்கு துணையாக அனுப்பியிருக்கிறார். ராஜராஜி பல்வேறு விதங்களில் பயிற்சிகள் பெற்று தயாரானவள். அவளுக்கு தற்காப்பு பயிற்சியும் தரப்பட்டிருக்கின்றன. ஏன்? ராஜராஜி தேவரடியார் அல்ல. அவள் மாமன்னரை போல உடையார் வம்சத்து பெண். சோழ தேசத்துக்காக சூழ லட்சணை இட்டுக்கொண்டு தன்னை தேவரடியாராக மாற்றிக்கொண்டாள். அப்படி மாற்றிக்கொள்ளும்படி ராஜேந்திரர் வேண்டிக் கொள்ள இது நடந்தது. குறிப்பாய் உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றும் இப்படிப்பட்ட திறனுள்ள ஒருவர் மன்னருக்கு அருகே இருப்பது நல்லது என்றும் ராஜேந்திரர் கருதுகிறார். எனவே ராஜராஜியை அங்கீகரித்து முழு நம்பிக்கையோடு அவளிடம் பழகலாம் என்றும் உங்களிடம் சொல்ல சொன்னார். பஞ்சவன் மாதேவி மெல்ல சிரித்தாள். அதை தவிர ராஜராஜி இங்கு என்ன நடக்கிறது என்று ரகசியமாய் இளவரசருக்கு ஓலையும் அனுப்புவாள் இல்லையா என்று சிரித்தபடி கேட்டார். அப்படியும் ஒரு உத்தரவு ராஜராஜிக்கு இருக்கலாம். அது பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு கட்டளை ராஜராஜிக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அது உங்கள் நலனுக்காக, மன்னரின் நலனுக்காக, சோழ தேசத்தின் நலனுக்காகத்தான் இருக்குமே ஒழிய ஒரு பொழுதும் உங்களுக்கு எதிரானதாக இருக்காது. ராஜேந்திரனின் அன்புக்கு நன்றி. என் மனப்பூர்வமான ஆசீர்வாதம். இங்கு நடப்பவைகளை எந்த ஒற்றர் மூலமும் ராஜேந்திரன் அறிய வேண்டிய அவசியமில்லை. இங்கு என்னென்ன நடக்கிறது என்று நானே உனக்கு சொல்லிவிடுகிறேன். நீ தகுந்த ஆட்கள் மூலம் இதை ராஜேந்திரனுக்கு சொல்லிவிடு. ராஜேந்திரனுடைய ஆவல், மன்னரை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொள்கின்ற துடிக்கின்ற வேகம் எனக்கு புரிகிறது. ஆனால் இங்கு ரகசியமாக எதுவுமே நடைபெறவில்லை என்பதையும் ராஜேந்திரன் புரிந்து கொள்ளட்டும். அந்த 10,000 வீரர்களை உடனே புறப்படச் சொல். எவ்வளவு சீக்கிரம் அவர்கள் தஞ்சை தரணிக்கு வந்து சேர்கிறார்களோ அவ்வளவு நல்லது. மன்னர் இதற்கான உத்தரவை எப்போதோ சொல்லிவிட்டார். தங்குமிடங்களை நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வீரர்கள் மிக மரியாதையுடனும் கம்பீரத்துடனும் நடத்தப்படுவார்கள். இங்கு வந்த பிறகு அவர்களுக்கு ஏதாவது மரியாதை குறைவு நடந்தால் அவர்கள் இங்கிருந்து தங்கள் தேசத்திற்கு போய்விடலாம். அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள். வேறு ஏதேனும் செய்தி உண்டா காரி? பஞ்சவன் மாதேவி கம்பீரமாக கேட்டாள். இல்லை தாயே என்று கடுவன்காரி கைகூப்பினான். கேள்விகள் சில எனக்கு உண்டு காரி. சற்று புருவம் நெறித்து கடுவன்காரியை பஞ்சவன் மாதேவி உறுத்து பார்த்தாள். கடுவன்காரி அந்த உறுத்தல் தாங்காமல் கண்களை மூடிக்கொண்டு, கேளுங்கள் தாயே என்றான். கம்மாளர் குடியிருப்பில் 2 நாட்கள் தங்கியிருந்தீர்களாமே? ஆம் தாயே. அங்கு என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? என்னுடைய நண்பர்கள் சிலர் அங்கு உண்டு. சந்தித்து பல நாட்கள் ஆகிவிட்டன. அவர்களோடு பேசி கொண்டிருந்தேன்.
என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள்? அரசியலா? வீட்டு நடப்பு பேசி முடிந்த பிறகு நாட்டு நடப்பை பற்றிய பேச்சு வரத்தான் செய்யும். கம்மாளர்கள் கவலையோடு என்ன நடக்கிறது என்று கேட்டார்கள். அதற்கு நான் பதில் சொல்லிக் கொண்டிருந்தேன். அந்த கம்மாளர்கள் ராஜேந்திரனிடம் மிகுந்த விசுவாசம் உள்ளவர்களா? ஆமாம் தாயே. இளவரசர் ராஜேந்திரனிடம் விசுவாசமாக இருப்பதாலேயே மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடமும் இணக்கமாக இருப்பார்கள் என்று ஏதேனும் உண்டா? இல்லை எதற்கும் மனோபாவம் வந்துவிடாதா? இல்லை தாயே, அங்கு ஒரு உயிர் கூட மன்னருக்கு எதிராக அசையாது, இது சத்தியம். ஆனால் எதற்கு கோயில் கட்டுகிறார் என்று தலையில் அடித்துக் கொள்ளுவார்கள், அப்படித்தானே? சீரலோடு பஞ்சவன் மாதேவி கேட்டாள். இந்த வேவுக்காரனையே வேவு பார்த்திருக்கிறீர்கள் என்று புரிந்து கொண்டேன் தாயே. உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களையும் மன்னர் ராஜராஜர் வேவு பார்ப்பார் என்பதை தயவு செய்து நீயும் ராஜேந்திரனும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மன்னருக்கு தெரியாமல் இந்த சோழ தேசத்தில் ஒரு துரும்பு கூட அசையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிரிப்பாய் இதமாய் மிருதுவாய் மன்னர் இருப்பதாலேயே அவர் ஏமாளியாக இருக்கிறார் என்று கணக்கு போட்டால் அது மிகப்பெரிய தவறு என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இங்குள்ள கம்மாளர் கூட்டம் ராஜேந்திரனை தங்களுடைய தலைவனாக நினைத்து கொண்டு ராஜேந்திர வழிபாடு செய்து கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். அதை மன்னர் பெருந்தன்மையோடு அனுமதித்திருக்கிறார். நாளைக்கு அரசராக போகிறவரை இன்றே கொண்டாடுகிறார்கள். இதில் என்ன தவறு என்று கேட்கிறார். ஆனால் ராஜேந்திரரை கொண்டாடுகின்ற வேகத்தில் மன்னர் செய்கின்ற காரியங்களை விமர்சித்து கம்மாளர்கள் பேசுகிறார்கள் என்றும் நான் கேள்விப்படுகிறேன். இன்னொரு முறை வெளிப்படையாக மக்களுக்கு நடுவே கம்மாளர்கள் மன்னருடைய காரியங்களை விமர்சித்து பேசினால் நான் கடுமையாக இருப்பேன் என்று அந்த கம்மாளர் கூட்டத்துக்கு சொல்லிவிடுங்கள். பஞ்சவன் மாதேவியை இத்தனை கோபமான முகத்தோடு அந்த அரண்மனையில் எவருமே பார்த்ததில்லை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 42. அம்மா, பிரச்சனை என்னவென்று நான் சொல்லிவிடட்டுமா? கடுவன்காரி கை கூப்பினான். எனக்கு தெரியும். போர் நடந்தால்தான், போர்க்கருவிகள் செய்தால்தான் கம்மாளர்களுக்கு வாழ்க்கை வசதி உயரும். போர் நடக்காத சமாதான காலங்களில் அவர்களுக்கு வேலை இருக்காது. வேலை இல்லையெனில் வருமானம் இருக்காது. வருமானம் இல்லையெனில் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கோயில் கட்டுவதற்கு கருவிகள் வேண்டும் என்று அவர்களுக்கு ஏன் புரியவில்லை? இதை வெறும் கடப்பாறையாலும் மண்வெட்டியாலும் உளி சுத்தியலாலும் மட்டுமே செய்ய போவதில்லை. வேறு சில புதுவிதமான உபகரணங்களை இவர்கள் செய்ய வேண்டியிருக்கும். மிக கவனமாக பணியாற்ற வேண்டியிருக்கும். எனவே போர்க்கருவி செய்ய முடியவில்லையே, வருமானம் வரவில்லையே என்று அவர்கள் வெளிப்படையாக புலம்புவதை உடனடியாக நிறுத்தச் சொல்லுங்கள். தஞ்சை தரணிக்கு அருகே இருந்து கொண்டு ஒரு கூட்டம் மன்னருடைய நடவடிக்கைகளை எதிர்த்து புலம்பினால் அது மக்களிடையே வேறு விதமான விளைவை உண்டாக்கும். மன்னருக்கு எதிராக ஒரு சிறு குரல் கூட எழும்புவதை நான் விரும்பவில்லை. இப்படி ஒரு குரலாக எழும்புகின்ற விஷயங்கள் நாளடைவில் பெருத்து போய் மிக பெரிய எதிர்ப்பாக மாறும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனவே கம்மாளர்கள் எந்த அபிப்பிராயமும் இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை மன்னர் உத்தரவாக அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள். அவர்களுக்கு நடுவே நின்று ராஜேந்திர சோழர் தன் அன்பை தெரிவிக்க சொன்னார், நட்பை தெரிவிக்க சொன்னார் என்று பொற்கிழி கொண்டு போய் கொடுப்பதை நீங்களும் தயவு செய்து நிறுத்துங்கள். இது நல்லதல்ல, மிகவும் கெடுதல். இது மன்னரிடம் இன்னும் போகவில்லை. இது எப்படி சொல்வது என்று தெரியாமல் நான் மருகி கொண்டிருக்கிறேன். மன்னர் வசிக்கின்ற அரண்மனைக்கு அருகே ஒரு ஊர், அதிலே ஒரு பகுதி. அந்த பகுதியில் இளவரசரை ஆதரிக்கின்ற ஒரு தனி கூட்டம் இருக்கிறது என்று இருப்பின் இந்த தஞ்சை தரணியின் தலையெழுத்து என்னவாகும்? இது சரிதானா? நியாயம்தானா? இதை செய்வதற்கா காஞ்சிபுரத்திலிருந்து நீங்கள் நடையாக நடந்து இங்கே வந்திருக்கிறீர்கள்? நான் சொல்லுவது புரிகிறதா கடுவன்காரி? கோபத்தோடு பஞ்சவன் மாதேவி கேட்டாள். பழுதர வேவு பார்த்திருக்கிறீர்கள் என்பது புரிகிறது. நீங்கள் அறியாமல் இந்த தேசத்தில் எதுவும் நடக்காது என்பது எனக்கு நன்கு தெரியும். ராஜேந்திரரும் உணர்ந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் நினைப்பது போல மன்னருக்கு எதிராகவோ சோழ தேசத்திற்கு எதிராகவோ அங்குள்ள கம்மாளர்கள் எந்த காரியத்தையும் செய்யவில்லை என்பதை தயவு செய்து தாழ்மையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிழைப்பு போயிற்று என்பது மட்டுமல்ல, அவர்கள் ஊருக்கு மன்னர் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வந்து 3 வருடங்கள் ஆகின்றன. போர் நடக்கும்போது வாரத்திற்கு ஒரு முறை மன்னர் அங்கு விஜயம் செய்வார். கருவிகள் செப்பனிடப்படுவதையும் புதிதாக உருவாக்குவதையும் மேற்பார்வையிடுவார். 3 வருடங்களாக ஒரு தளபதி கூட நுழையாத அந்த கிராமத்திற்குள் நான் நுழைந்தபோது மக்கள் சற்று ஆவேசமாக பேச துவங்கிவிட்டார்கள் என்பது உண்மை. ஆனால் அவர்கள் எவரும் விரோதிகள் இல்லை என்பதை நான் மறுபடியும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தவறான பேச்சு ஆரம்பித்திருக்கிறது. தவறான பேச்சு தவறான வழிக்கு கொண்டு போய் விடும் என்பதை கடுவன்காரி நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை.
புரிகிறது தாயே, நான் கண்டித்து வைக்கிறேன். கடுவன்காரி, சொல்லுங்கள் தாயே. எனக்கு வேவுக்காரனாக சிறிது நேரம் நீங்கள் பணியாற்ற வேண்டும். உத்தரவிடுங்கள் அம்மா. நான் சோழ தேசத்தின் நாய். சோழ தேசத்தின் நலனுக்காக எவருக்கு வேண்டுமானாலும் கைகட்டி பணிவேன். ராஜேந்திர சோழனின் தனிப்படை தளபதியான உங்களை நான் வேலை வாங்குவது நல்லதல்ல. இருப்பினும் எனக்கு வேறு வழி தெரியவில்லை. என்னுடைய ஆட்களை அனுப்பினால் அது சரியாக வராது. எனவே நீங்கள் போய் எனக்கு சில தகவல்களை சேகரித்து தர வேண்டும். சொல்லுங்கள். அருகிலே ஒரு கிராமத்திலே பாம்புகளின் நடமாட்டம் அதிகம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த கிராமத்தை சுற்றி பார்த்துவிட்டு வர வேண்டும். அங்கிருந்து ஒரு கூடை மண் அள்ளி கொண்டு வர வேண்டும். அந்த மண் கோயில் கட்டுவதற்கு உபயோகம் ஆகும் என்று ராஜராஜ பெருந்தச்சர் சொல்கிறார். அப்படி அந்த மண் உபயோகமாகும் என்றால் அங்கிருந்து அந்த கிராம மக்களை குடிபெயர செய்து வேறு ஒரு இடத்தில் வீடு கட்டி கொடுத்து குடியேற வைக்க வேண்டியிருக்கும். அந்த வேளாளர்கள் அதற்கு ஒத்துக்கொள்வார்களா என்று தெரியவில்லை. யார் சொன்னால் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை எனக்கு கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். அந்த மக்கள் என்ன விதமாக எதிர்ப்பார்கள் என்று அவர்களிடம் பேசி எனக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இப்போது கண்முன் நிற்கின்ற உடனடியான பிரச்சனை, அந்த மண் வேண்டும் என்று பெருந்தச்சர் உத்தரவிட்டு விட்டால் அது எப்படியாவது மக்களுக்கு தெரிந்துவிடும். தங்களை கிராமம் விட்டு அனுப்ப போகிறார்கள் என்று சொன்னால் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் அது நல்லதல்லவே. கோயில் கட்ட ஆரம்பிக்கும் பொழுதே இப்படி ஒரு எதிர் முழக்கம் வரக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். மிக சமாதானமாக பேசி மிக உயர்ந்த இந்த காரியத்தில் அவர்களது பங்கினை சொல்லி அவர்களை அப்புறப்படுத்துவது எப்படி என்பதை நான் யோசிக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகளை நீங்கள் கண்டறிந்து எனக்கு சொல்ல வேண்டும். நிச்சயம் செய்கிறேன் தாயே. ராஜேந்திர சோழன் தருகின்ற பண முடிப்புகள் தவிர்த்து இதற்காக உங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். நான் வாங்கி கொள்ள மாட்டேன் அம்மா. ஏன்? ராஜேந்திர சோழர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அன்னை பஞ்சவன் மாதேவி ஏதேனும் வேலை கொடுத்தால் அங்கேயே தங்கி நன்கு செய்து முடித்துவிட்டு பிறகு வந்தால் போதும் என்று எனக்கு உத்தரவாகியிருக்கிறது. அடடா, ராஜேந்திரன் என்னையும் வேவு பார்க்க ஆள் அனுப்பியிருக்கிறானா? ஏன் தாயே இப்படி பேசுகிறீர்கள்? உங்களை வேவு பார்த்து என்ன ஆக போகிறது? கடுவன்காரி பணிவுடன் பேசினான். இது அரசியலில் சகஜம்தான். தந்தை மகனை வேவு பார்ப்பதும் மகன் தந்தையை வேவு பார்ப்பதும் சாதாரண விஷயம்தான். இது குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னை பற்றிய செய்திகளையும் நீங்கள் அவ்வப்போது திருவொற்றியூருக்கோ காஞ்சிபுரத்துக்கோ அனுப்பி கொண்டிருக்கலாம். ராஜராஜியும் அதற்குத்தானே எனக்கு அருகே நியமிக்கப்பட்டிருக்கிறாள் என்று பஞ்சவன் மாதேவி சிரித்தபடியே சொல்ல, அதுவரை இறுகின முகத்தோடு இருந்த கடுவன்காரியும் வாய்விட்டே சிரித்தான். தாயே, உங்களை போன்ற ஒருவர் அரசருக்கு அருகே இருக்கும்போது அரசரை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்றான். இல்லை, அந்த கர்வம் எனக்கு இல்லை. அப்படி செய்து விட்டார்கள் என்று ஒரு சின்ன வலி, வேதனை, தோல்வி மனப்பான்மை எனக்கு வந்துவிட்டது கடுவன்காரி. இன்னும் காவலை பலப்படுத்த வேண்டும். அதே நேரம் மக்கள் நெருங்கி வருவதையும் தடுக்காதிருக்க வேண்டும். பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் அதிகமாகிவிட்டார்கள். உள்ளுக்குள்ளே ஊடுருவி விட்டார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். எப்படி கண்டுபிடிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. அதற்கு நான் உதவியாக இருக்கிறேன். நீங்கள் கட்டளையிட்டால் ராஜேந்திரருக்கு செய்தி அனுப்பி வருகின்ற இந்த படையோடு பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகளை கண்டுபிடிக்கின்ற ஒற்றர் படையையும் நான் ராஜேந்திரரை அனுப்ப சொல்கிறேன். புரியவில்லையே. பஞ்சவன் மாதேவி முகம் சுருக்கி கேட்டாள். சோழ தேசத்து ஆளாக வராது, கல் தூக்குகிற கூலி ஆட்களாக, அண்டை நாட்டு படை வீரர்களாக, அடிமைகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்தவர்களாக சோழ ஒற்றர் படையினர் 10 பேர் அந்த கூட்டத்தோடு வருவார்கள். தாங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டதாய் நடிப்பார்கள். அண்டை நாட்டு ஆபத்து உதவிகளை புகழ்ந்து பேசுவார்கள். அதன் மூலம் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளுக்கு வலை விரிப்பார்கள். இது செய்யலாமா என்று யோசித்து சொல்லுங்கள். நான் விரிவாக இளவரசருக்கு செய்தி அனுப்புகிறேன். கடுவன்காரி பணிவோடு சொன்னான். பஞ்சவன் மாதேவி தலைக்கு மேல் படர்ந்திருந்த மாதுளங்கொடியை மெல்ல வருடி கொடுத்தாள். இலையை கிள்ளி முகர்ந்து பார்த்தால் இதமான இனிப்பு வாசனை அடித்தது. அனுப்பச் சொல். அந்த 10 பேர் யாரென்று எனக்கு தெரிய வேண்டும். அவர்கள் தனியே என்னை வந்து பார்க்க வேண்டும். பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளை தடுப்பதற்காக வருகின்ற ஒற்றர்களை கூலி ஆட்களோடு கலந்து அனுப்பச் சொல். நான் வேறு வழியிலும் முயற்சிக்கிறேன் என்பதை தெரிவித்துக்கொள். வேறு ஏதும் வேலைகள் உண்டா தாயே? கடுவன்காரி கை கூப்பினான். இடுப்பு மறைப்பிலிருந்து 30 பொற்காசுகள் கொண்ட பையை எடுத்து கடுவன்காரியிடம் பஞ்சவன் மாதேவி நீட்டினாள். இது முதல் தொகை. அடிக்கடி இவ்விதம் தரப்படும். கடுவன்காரிக்கு குடும்பம் இல்லை என்று அறிகிறேன். இருப்பினும் நீ சந்தோஷமாக இருப்பதற்கான செலவுகள் அனைத்தும் சோழ அரண்மனை கவனித்துக் கொள்ளும். போகலாம் என்று உத்தரவிட்டாள்.
உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் சகல செய்திகளும் பஞ்சவன் மாதேவிக்கு தெரிந்தே இருக்கின்றன என்று புரிந்து கொண்ட கடுவன்காரி மறுபடியும் அவள் காலில் விழுந்து வணங்கினான். எதற்கு? பஞ்சவன் மாதேவி பதறினாள். நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் தாயே. நீங்கள்தான் சோழ தேசத்தின் அச்சாணி என்பதை புரிந்து கொண்டு நமஸ்கரிக்கிறேன். உங்களை என்னால் இயன்ற வரை பாதுகாப்பேன். கடுவன்காரி கைகூப்பி விடை பெற்று கொண்டான். கருவூர் தேவர் அவர் சீடர்களோடு தஞ்சையின் எல்லைக்கு வந்து நின்றார். குடமுருட்டி ஆற்றில் சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டார். அவரை சுற்றி மீன்கள் எகிரி எகிரி குதித்தன. வாயால் நீர் முகர்ந்து முழு பலத்தோடு பீச்சினார். வாய் முழுவதும் நீர் வைத்து கொண்டு கண்களை நீரால் அடித்து கொண்டார். நீருக்குள் வயிற்றை எக்கி எக்கி அழுத்தினார். கரை ஏறி புதர் மறைவில் அமர்ந்து கொண்டு வயிறு சுத்தம் செய்தார். மறுபடியும் ஆற்றில் இறங்கி இடுப்பளவு நீரில் அமர்ந்து கொண்டு மூச்சை அடக்கி ஆசன வை வழியே காற்றை இழுத்து வேகமாக ஓடுகின்ற ஆற்று நீர் குதம் வழியே குடலுக்கு போகுமாறு செய்தார். குடல் முழுவதும் நீர் நிரப்பிய பின்னர் வேறொரு புதர் மறைவுக்கு போனார். மூச்சு திசை மாற்றி வயிறு எக்கி நீரை வெளியே பீச்சினார். குடலும் ஆசன வாயும் துணி போட்டு துடைத்தது போல சுத்தமாயின. ஆற்றின் நடு மையத்துக்கு போய் முங்கி குளித்தார். கரை ஏறி உடம்பு துவட்டி கொண்டார். அவரது சீடர்கள் கொய்யா பழங்களையும் வாழை பழங்களையும் அவருக்கு சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்து உண்ண கொடுத்தார்கள். நீங்களும் ஏதாவது பழங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். துக்க செய்தி வரப்போகிறது. தகனம் நடக்க 2 நாட்களாகும். எதுவும் சாப்பிட முடியாது சொல்லிவிட்டு கருவூர் தேவர் மேற்கு பார்த்து ஜபம் செய்ய அமர்ந்தார். அவர் சீடர்கள் அவரை போலவே குடல் சுத்தம் செய்து கொண்டார்கள். பிறகு பழங்கள் எடுத்துக்கொண்டார்கள். கருவூர் தேவர் தஞ்சையை நோக்கி போகிற போது ஐயாறு தஞ்சை ராஜபாட்டையில் ஒரு பெரிய குதிரைப்படை அவரை தாண்டி போயிற்று. செம்பியன் மாதேவி இறந்து விட்டார்கள் தெரியுமா? கருவூர் தேவர் சீடர்களிடம் பேச அவர்கள் மௌனமாக கேட்டுக்கொண்டார்கள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.